Pidya Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. கலைஞர் கருணாநிதி தனது இறுதி காலத்தில் வீட்டில் சிறை வைக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் நாக்கில் நரம்பில்லாமல் பேச வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக தனது செயல்பாடுகளை பற்றி விமர்சிக்கவே அவருக்கு உரிமை உண்டு எனவும், பதவி கொடுத்தவரின் காலை வாரிவிட்டவருக்கு கலைஞரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது எனவும் வினவியுள்ளார். கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதி போலத்தான் வைத்திருந்தார். ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்கின்றார் ராசா. எவ்வளவு மோசம்! யார் சொன்னது? திமுகவில் இருக்கின்ற எம்பி சொல்றாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்றாரு. யாரு? திரு ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞரை இறுதி காலத்தில் கைதி போல வைத்திருந்தார் என்று திரு ராசா அவர் இணையதளத்திலே வந்த செய்தி. கலைஞரின் இறுதி காலத்தில் ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே இப்போது கனிமொழிக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த செய்தியும் சொல்றார். இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அப்பாவை எப்படி வச்சிருந்தாரு? கைதி போல வச்சிருந்தாரு. சொந்த அப்பாவே அப்படி வச்சிருக்கிறவரு நாட்டு மக்களை என்ன பாடுபடுத்துவார்? சிந்திச்சு பாருங்க. நாங்க அப்பொழுதே சொன்னோம், யாரு நம்பல. இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டது. உண்மை செய்தி வெளியில வந்து விட்டது திரு ராசா மூலமா. நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசி இருக்கா தெரியுமா? எனக்கு உயிர் கொடுத்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வச்சிருந்தேன்னு நாக்கில் நரம்பில்லாமல் பேசியிருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேசுவதற்கு தொடங்கி இருக்கிறீங்க. முதலமைச்சரா என்னுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தேர்தலில் அதை மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு தக்க பதிலடியாக கொடுக்கத்தான் போறாங்க. ஆனா தலைவர் கலைஞருடைய மகனா என்னுடைய உறவை பற்றி ஒரு சொல் பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. தலைவர் கலைஞரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர் கலைஞர் ஒரு சிங்கம். வாழ்ந்த காலம் வரை கோடிக்கணக்கான தொண்டர்களை என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளை என்ற ஒற்றை மாத்திரத்தில் கட்டி போட்டிருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர். முதுமையால உடல்நலம் சரியில்லாம வீட்டில் ஓய்வெடுத்தார். நினைவாற்றலை இழந்த போது கூட மருத்துவர்கள் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டா என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா. அண்ணான்னு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய அன்பு தம்பி அவர். முடியாத நிலையிலே கூட அறிவாலயம் போகணும், முரசொலிக்கு போகணும்னு துடிச்சவர். அவரை யாரும் சிறையில் வைக்க முடியாது. அவருடைய இதய சிறையில தான் நான் உட்பட இங்க இருக்கிற உடன்பிறப்புக்கு அத்தனை பேரும் கூட இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவர் கலைஞர் பெயரை சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. கலைஞர் பெயரை சொல்லக்கூட எந்தவித யோக்கியதையும் கிடையாது. 5 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்து இந்த தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆண்ட ஒரே முதலமைச்சர் தலைவர் கலைஞர். அவருடைய கடைசி ஆசை என்ன? அவருடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவருக்கு அருகே அடக்கம் செய்யணும். அதுக்காக நானே, அப்பாக்காக இல்ல தலைவனுக்காக நானே உங்க வீட்டு படியேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டேனே. என்னுடைய தந்தைக்காக அல்ல, தமிழகத்துடைய தலைவர் அவர். அவருக்கு கடற்கரையில இடம் கொடுங்கன்னு அந்த சோக சூழ்நிலையில் கூட உங்க முன்னாடி வந்து நின்றேனே. கொடுத்தீங்களா? இரக்கம் இல்லாமல் மருத்துவர் தானே நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க தலைவரை பற்றி பேச எந்த யோக்கியதையும் கிடையாது. உங்க யோகியதை என்ன தெரியுமா? உங்களை நம்பி பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாவுடைய காலையே வாரிவிட்டவர் நீங்க. நம்பிய டிடிவி தினகரனையும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களையும் முதுகில குத்துனவர் நீங்க. உங்களுக்கு நினைவு இருக்கா? அம்மையார் ஜெயலலிதாவை உடல்நலக் குறைவால சட்டமன்ற அவைக்கு வராமல் இருக்க அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க.
அதை ஆதரிச்சு இருக்கும் திமுக. இதுதான் உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அடிச்சு சொல்றேன், உங்களால எந்த காலத்திலும் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. உறுதியா சொல்றேன், கலைஞரின் உடன்பிறப்புக்கு இருக்கிற வரைக்கும் உங்களால் ஆட்சியை பக்கமே வர முடியாது. இது உறுதி. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.